எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு ஒரு உத்வேகம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு இருக்கும். நான் ரன்னிங்கெல்லாம் வாக்கிங் ரன்னிங்கெல்லாம் போயிடுவேன். அப்படியுமே வந்து எனக்கு அந்த எனர்ஜி வந்து அப்படியே டல்லாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த ஐயா சொன்ன இந்த இது முடிச்சுட்டு நம்ம உட்காரும்போது அப்படியே எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது அங்கங்கே வந்து மசில்ஸ் அப்படியே ரிலீஃப் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறதே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் நல்ல எனர்ஜி இருந்து அடுத்தது என்ன செய்யலாங்கிற ஒரு உத்வேகத்தை நான் உணர்ந்தேன். நன்றிங்க. டான்ஸ் பண்ண சொன்னது நன்றிங்க. என்ன சொல்லுவாங்க, இப்படி குடிச்சா அப்படி ஆடனா என்னமோ யார் எது சொல்லுவாங்க. வீட்டில் முதல் மெயினாக ஹஸ்பண்டு அவர் என்னமா சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரியே ஒரு இறுக்கத்திலேயே இருந்தோம். இங்கே அவர் வந்து நல்லா இருக்கும், அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் சரியில்லை ஒத்துழைக்கல, அதனால் நீ போயிடுவான்ற அதுவே ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. அப்படி ரொம்ப ஓப்பன் டைப்பா, அதாவது மனசு விட்டு எல்லாத்தையும் விட்டாச்சு. அது போக இந்த பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்டெப் பார்த்தீங்களா, உடல் ரீதியா ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்தடுத்து வைப்போம் எல்லாருமே கொஞ்சம் ஒரு இதில். இப்போ வந்து என்னன்னா டக் 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 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மேலே ஏறப்பையும் அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படி போகிற மாதிரி என்னுடைய அனுபவத்தில் டிபிக்கலாக ஆர்டர் பண்ணுங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடக்கணும் நமக்காண்டி, எல்லா புகாரையும் நடக்கணும். அதுக்கு இறைவரும் குருவரும் ஒருவரும். முதல்ல வந்து இந்த ஏற்பாடு செஞ்சு நண்பன் நம்ம எல்லாரும் ஏற்பாடு செஞ்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, இந்த 2 நாள் அனுபவங்கிறது இதுவரையும் அனுபவிக்காத ஒரு அனுபவமாக தான் இருக்குது. ஏன்னா 2 நாள் வெளியில் எல்லா இதையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரே ஒரு எண்ணத்தோட ஒரு அமைதியாக வந்து மிகப்பெரிய அனுபவம். இது வந்து எவ்வளவு உடம்பு வந்து ஆரோக்கியமாக மனசு அவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது வந்து நமக்கு நல்லா உணர முடியும். இந்த இது வந்து நம்ம அடிக்கடி ஐயா ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பண்ணி அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் இன்னும் நல்லா நோக்கத்தை அடையலாம். இது வந்து கலந்துக்கிறதுக்கே ஒரு நன்மை எல்லாருக்கும் நிறையாவும் வரலாறு ரொம்ப. இந்த பயிற்சியில் கிடைச்ச அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த இதில் டைனமிக் மெடிடேஷனில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் கிடைச்சது? ரொம்ப அமைதியான ஒரு உணர்வு, ஒரு ஆனந்தமான உணர்வு. அது எப்படி சொல்றது? சரி, பரவாயில்ல. சரி, நிம்மதியான உணர்வு. அதுதான் வேணும், அதுதான் வேணும். உடல்ல வந்து அந்த உள்ளே ஒரு தேவைப்படுற மாதிரி ஒரு சகோதரா அப்புறமேலே அந்த சாமி இறைவனோட குரலை உண்மையாலே கேட்டுச்சுங்க. ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இப்படி கூட ஓப்பனிங்கா ஒரு யோகா இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது நல்லா இருந்துச்சு. ஐயா நன்றிங்க. வாழ்க. நான் மெடிடேஷன் அப்படின்னா அமைதியா உட்காந்து மூச்சை கவனிச்சுட்டு அமைதியா தியானம் பண்றது அப்படிங்கிற மெடிடேஷன் தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. இந்த டைனமிக் மெடிடேஷன் அப்படிங்கிறது உள்ள இருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து வெளியில வர மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த நம்ம சவுண்ட் கொடுக்குறோம், சொல்றோம், அப்புறம் வந்து அந்த ஏதோ புரியாத பாஷையில பேசுறோம், ஜிப்ரிஸ், அது வந்து உள்ள இருக்கிற உணர்வுகள் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வரும். மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஒரு சோகம் சிரிப்பு வந்து நாளாட்டில் சிரிச்சுனா அப்படிங்கிறது லைஃப்லே தெரியாதுன்னா இந்த அளவுக்கு சிரிக்கிறது. அந்த அளவுக்கு சிரிச்சு உள்ள இருந்து ஒரு ஆனந்த வெளியில கொண்டு வரும். அந்த சிரிப்பினுடைய எண்டில் வந்து ஒரு அழுகை, அந்த அழுகை வந்து இன்னும் வந்து மனசுல இருக்கிற வேதனைகளை வெளியே கொண்டு வர மாதிரி இருந்தது. ஸோ உள்ள இருந்து எல்லாமே வெளியில வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அமைதியா உட்கார்ந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதுசா வந்து ஏதோ வந்து நம்ம உடம்புக்குள்ள புத்துணர்ச்சி, அந்த இது வந்து ஒரு அழுத்தம், ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருந்தது. அந்த இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறமா வந்து இந்த நடனம், நல்ல நடனம் ஆனதே இல்லை லைஃப்ல. இதுதான் வந்து முதல்ல பாருங்க.
அதில் இயற்கையோட சேர்ந்து ஆடணும் அப்படின்னாங்க. நான் வந்து கண்ணமூடி அந்த மரங்களை வந்து நினைச்சிருக்கேன், பறவைகளை நினைச்சிருக்கேன். அதுகளோட அப்படியே ஆடின மாதிரியே இருந்தது, நல்லா இருந்தது, நல்ல ஒரு உணர்வாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே முடிச்சதும் ஒரு எனர்ஜி நமக்குள்ள வந்து ஒரு அவ்வளோ எனர்ஜி இருக்கு. மைக் பிடிக்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிக்கும். ஒரு ஜிம்முக்கு போயிட்டு இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்குமோ அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கு. இப்படியும் ஒரு மெடிடேஷன் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. வாழ்க்கை அங்கே முதல்ல பண்ணுற அந்த பயிற்சி வந்து ஒரு நுரையீரலை சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நுரையீரல் அந்த மூச்சுக்குழல் எல்லாத்தையும் ஒரு க்ளீனாக வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அடுத்து அந்த டான்ஸ் பேசுறது, சிரிக்கிறது, அழுகிறது, ஒரு குழந்தையாக மாற மாதிரி இருக்கு. குழந்தையெல்லாம் கண்ணால் மட்டும் சிரிக்கும், கண்ணால் மட்டும் பேசும், அது பாட்டுக்கு அது மாதிரி வேலையை செய்வோம். அந்த மாதிரி ஒரு குழந்தை பிள்ளைக்கு மாற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து அந்த சொல்லிட்டு அந்த கால் நரம்புல வந்து ரத்த ஓட்டம் நல்லா போகிற மாதிரி இருந்துச்சு அந்த இது. அடுத்தது வந்து டான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்லாம் நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது டான்ஸ். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து உட்காரக்குள்ள என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல ரத்த நாளங்களில் ரத்தம் நிறைய பரவ மாதிரி இருக்குது. அப்புறம் பொறுமையாக அது சமநிலை ஆகணும். இதை வந்து நான் உணர்ந்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நன்மை கொடுத்து ஆட்ட மாட்டேன். இப்போ லாஸ்ட்டு கிளாஸில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இவனா நம்மளுடைய ஆரோக்கியத்தை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டோம் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தெரியுது. ஏன்னா இதன் மூலம் நம்ம உடம்புக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எண்ணமும் மனசு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. அதாவது நம்ம கொஞ்சம் அந்த சும்மா கனமாக இருக்க மாதிரியான ஃபீல், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல். பட் ஆனால் இன்னும் என்ன தெரியுமானா இன்னும் இந்த விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் நிறையா அதாவது இன்னும் ஒரு என்வான்மெண்ட்டோட பண்ண முடியல. ஆனால் வந்து அந்த மாதிரியான நம்ம இன்னும் நல்லா நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வந்து அதை அது நல்லா நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் மனம் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே நல்லா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம தவம் பண்ணுறப்ப மனசு எங்கேயோ டைனமிக்காக போகும். ஆனால் இந்த டைனமிக் மெடிடேஷன் வந்து மனசு ஸ்டாட்டிக்காக ரொம்ப ஸ்டார்டிங்காக இருந்துச்சு. நல்ல புதுசு தவம் மட்டும் மனசு எங்கேயுமே போகல. அது இந்த மூணு எக்ஸசைஸோட பண்ணுறது முடிச்சுட்டு அந்த உட்கார்ந்த பாருங்க அப்படியே ஒரு அழுத்தம் நெத்தி அப்படியே கூசுது. ஜீவசமாதி போனாக்க இந்த நெத்தியில் ஒரு அழுத்தம் வரும், அந்த அளவு இருந்துச்சு. நான் கூட சாந்தி போவோமான்னு பார்த்தேன். அந்த உணர்ச்சியே கவனிப்பாங்க சொன்ன மாதிரி நான் கவனிச்சுட்டு இருந்தேன். அவர் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்குது. எனக்கு நடனம்லாம் சுத்தமாக தெரியாது, இருந்தாலும் ஏதோ அந்த மியூசிக்கோட இணைஞ்சிருந்தோடனே ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கு. காலைல எழுந்திரிச்சோடனே எனக்கு தேங்கி சாப்பிடணும், இப்போ சாப்பிடணும்னே தோணலை. நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. பெர்மனன்ட் தவம்னு சொல்ல முடியாது. இது எப்படின்னா ஒரு இன்ஸ்டன்டா தவத்துக்குள்ள அவங்க கொண்டு வந்துடலாம். இதுல வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அந்த தவம் அவருக்கு வர ஆரம்பிச்சு இல்லைங்களா? இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம தவம் பண்ணும்போது மனம் டைனமிக்கா ஓடுது. ஆனா இங்க டைனமிக் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஆகுது. இது பாருங்க ஒரு ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப இதுல பழகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தியானம் பண்றதுக்கு வந்து நமக்கு அது உதவியா இருக்கும். அதனால இது ஒரு நம்ம பெரிய விருந்து போனோம்னா ஸ்டார்ட் அப்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, இது ஸ்டார்ட் அப்னு வச்சுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வச்சு செய்யலாம். அது மாதிரி இது நம்மளை கொஞ்சம் ஒரு டியூன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்க வந்திருந்தா எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சா. இது தூக்கி இப்படி நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் பண்ண முடியுமா தெரியல. வீட்டில் போய் இது மாதிரி உடனே பாருங்க, வீட்டுக்கார மாட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டெய்லி பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாலே போதும். டெய்லி பண்ணுறாங்க போதும், முடிஞ்சளவு பண்ணி பாருங்க, எது முடியுதோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த நடக்கும்போது எனக்கு இந்த ரெண்டாவது ஸ்டேஜ், இந்த கெட்டாவது ஸ்டேஜ் வந்து செயற்கையாக இருக்கும்னு தான் தோணுச்சு. எப்படி நம்ம செயற்கையாக சிரிக்கிறதுல வந்து என்ன பெருசாக ஆகிட போகுது, பெருசாக இன்னும் என்ன நடக்கும்
அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நடந்தது எனக்கு மிராக்கிள். நேற்று வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ் மைக்கிட்ட வச்சு நேற்று அந்த செகண்ட் ஸ்டேஜில் எனக்கு அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சிரிக்க சொல்லும் போதே எனக்கு அழுக அப்படி பொங்கிட்டு வருது. என்னால் அழுகி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அழுதுகிட்டே இருக்கேன். இதில் என்ன எனக்கு சௌகரியம்னா எனக்கு கத்த முடியுது. வீட்டில் என்னால் கத்த முடியாது. ஏன்னா எனக்கு எல்லா அப்பாவையும் என்னால் கத்த முடியாது. ஆனால் இங்கே நான் கத்தும் போது அப்படியே அடிமனத்துலேருந்து எனக்கு எல்லாமே வெளியில் வருது. கண்ட்ரோல் பண்ண முடியாத அழுகையும் ஆத்தமும் அப்படியே நீரிட்டு வருது. அது தேர்ட் ஸ்டேஜில் வந்து நான் டான்ஸ் உட்காந்து அந்த தேர்ட் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ்மா, ஃபிஃப்த் ஸ்டேஜ் அந்த டான்ஸ் ஆடும்போது அப்படியே பெருக்கெடுத்த கண்ணீர் வந்து நிற்கவே மாட்டேங்குது. அந்த கண்ணீரோடய அப்படியே அந்த கண்ணீர் வந்து சோகம் இல்லை, அது சோகமோ அது என்னன்னு தெரியல, ஆனந்தமாக இருக்கு. இந்த கண்ணீர் வந்து எனக்கு ஒரு எல்லையற்ற வெளியிருக்கு ஒரு ஆனந்தம். அது என்னன்னு என்னால் சொல்ல முடியல. அப்படி இன்னைக்கு விட நேற்று எனக்கு ரொம்ப நல்ல அனுபவம் இருந்தது. என்னுடைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் வெண்டமாக இருந்தது. ஆனால் இன்னும் நிறையா பதிவுகளோ ஆகட்டும் எல்லாமே நான் வெளியில் வர வேண்டியிருக்கு. இந்த பைத்தியக்காரனும் தேவையா இருக்கு, இந்த ஜிப்ரீஷ் தேவையா இருக்கு. இந்த பைத்தியக்காரனும் மாதிரி இந்த பைத்தியக்காரத்தெல்லாம் நம்ம பைத்தியக்காரத்தை வெளியில் எடுக்கணும். அதனால் அதை பொறுத்தவரைக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் நான் கடைசியில் அந்த இது மெடிடேஷன் எல்லாம் முடிச்சு உட்காரும்போது பயங்கரமான ஒரு ஆயுத அமைதி. எப்படி சொல்றது, மனசு வந்து வேலையே செய்யலை. எப்போவுமே கண்ணாடினா ஒரு மனசு வந்து அப்படியே ஸ்டாட்டிக் ஆயிடுச்சு. இந்த அனுபவம் வந்து ரொம்ப புதுமையான டெய்லி பண்ணும்போது வந்து இது ஒரு பழக்கமாக ஆகிடும். இந்த சிரிக்கிறதும் பேசுறதும் நம்ம பைத்தியக்காரமாக பண்ணுறது இதே கூட ஒரு எந்தத்தனமாக உடம்பு எடுத்துக்குவோம் அப்படின்னு கூட சொல்லிருக்கோம். ஏன்னா நம்ம மனசுல என்ன நேச்சராக இருக்கோ அதெல்லாம் வெளியில் வரணும். அப்போதான் நம்ம மனசுல இருக்கிறது எல்லாமே வெளியில் வரணும். அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது மறக்க முடியாத அனுபவம். ஆனால் இது ஐயா சொன்ன மாதிரி வீட்டில் போய் நான் பண்ண முடியலாம்னு எனக்கு தெரியும். இந்த ஹாலில் எனக்கு நல்லா கிடைச்சது அந்த அனுபவம். என்னால் கத்த முடிஞ்சுது, என்னால் அழுக முடிஞ்சுது, என்னால் பைத்தியக்காரமாக இருக்க முடிஞ்சுது. நான் டோட்டல் பைத்தியமாக இருக்கேன். நான் இந்த டோட்டல் பைத்தியமாக இருக்க முடிஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது என் வீட்டிலேயே நடக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ரொம்ப நன்றி. ரிலாக்ஸாக இருக்கும், எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ஆடிட்டே இருக்க மாட்டோமா, அப்படியே அந்த காசு மாதிரி சுற்றிட்டே இருக்க மாட்டோமா, அப்படி நம்மளை மறந்துடணும். சுற்றி இருக்கிறவங்க மறந்துட்டு எல்லாம் கண்ணை மூடிட்டு நம்ம உலகம் இந்த நம்ம உலகத்தில் அப்படியே கலந்து ஐக்கியமாகக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்க முடிஞ்சது. சாம்பார் வைக்கணும், காய் வைக்கணும், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. இதெல்லாம் செய்யணும். சரி, தவம் பண்ணிட்டு வந்து இந்த காய வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், இது வச்சுக்கலாம், என்னென்ன செய்யணும் முடிவு பண்ணிங்க. அப்போ தவம் பண்ணுங்க, தவம் பண்ணி பாருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் அடுத்து இன்னொரு நாள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து தவம் பண்ணி பாருங்க. எது நல்லா இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டா தவம் நல்லா செஞ்சுங்க. அப்போ அதெல்லாம் பெண்ணுகள் இருக்கும்போது தவம் சரியாக வரல. அதே தான் இங்கே முதல் அரை மணி நேரம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் தூக்கி வீசி எரிஞ்சிடணும். அப்புறம் உட்காரணும், தவம் தானாக வரும். அவ்வளோதான். நம்ம இது எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டே தவம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம ஒரிஜினல் தவம் பண்ணுறோமாங்கிறது தெரியல. எண்ணங்கள் வந்துட்டு இது ஒரு ப்ராக்டிஸ் தான். அதே மாதிரி இந்த மாதிரி உணர்றது இது மாதிரி இதுவே எனக்கு பழக்கமாயிருமோ அப்படின்னு தோணுது. அப்படின்னாங்க இது வந்து புதுசாக செஞ்சோம். ஆனால் நான் அடுத்து வீட்டில் போகும்போது இது என்னைக்கோ ஒரு நாளைக்கு செஞ்சுட்டா போதும். ஆனால் மற்ற நாட்கள் இயல்பாக எல்லாரோட இருக்கும்போது இனிமேல் நீங்கள் என்ன பண்ணோம்னா இவர் கொஞ்சம் நல்லா ஹியூமராக பேசுவார், சிரிக்க பேசுவார் அப்படின்னு சொல்லணும். நேற்று சோமச்சந்திரன் போகும்போது எனக்கு என்ன சொல்லி பண்ணாரு, தத்துவத்தை ரொம்ப ஆழமாக கொண்டு போறீங்க. அந்த ஆழமாக போகிறத எல்லாரையும் சோதனையை சிரிக்க வச்சு கொண்டு போறீங்க. அந்த டெக்னிக் தான் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு புரியல. ஆழமாக போனால் அதையும் சிரிக்கிற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் வந்து எதனால் எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் இந்த டைனமிக்லாம் நேராக கோஷம் போய் பண்ணனால வந்து கேட்டுங்களா. இப்போ நம்ம இதில் ஒன்று மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது.
நானும் ஐயாவும் 21லேருந்து 24 4 நாள் ஃபுல்லாக 4 நாள் இதே பயிற்சி. அதுக்கு நாங்கள் 5800 பணத்தை கட்டிட்டோம். நாங்கள் 2 பேர் போகிறோம். 800 ரூபாய்ங்க, 300 ரூபாய் கழிச்சிட்டீங்க. 5800. 5500 ரைட்டா கட்டி அதுக்கு போகிறோம். ஏன்னா இன்னும் அதில் நிறைய கட்சி அடுத்த பயிற்சியில் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா, ஓஷோ இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காரு. ஓஷோ ஆசிரமத்தில் 1987 அவர் ஆசிரமத்தில் உயிரோடு இருக்கும்போது அந்த ஆசிரமத்துக்கு உள்ளுக்குள்ளே போய் அந்த ஆசிரமத்துக்குள்ளே இருந்துட்டு வர வாய்ப்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒருத்தர் மூலமாக எனக்கு ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து என்னை உள்ளே போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் உயிரோடு இருக்கும்போது அவங்க அந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் வந்த ஒரு அனுபவம் எனக்கு. அப்போ நான் வேளாங்கண்ணியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் 91 தான் இங்கே வந்தேன். 87 ஓஷோ ஆசிரமத்தில் அது இருக்கும்போது போயிட்டு வந்தோம். 90 அவர் இறந்துட்டேன். 87 போயிட்டு வந்தோம். அந்த இணைப்பினால இந்த ஒரு தன்மை வருது. அதனால் இயல்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இனிமேல் சாதாரணமாகவே சிரிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு. செகண்ட் டே வந்து அந்த அளவுக்கு அப்புறம் சிரிக்கிறேன் அழுகிறேன். ஆனால் வெளியில வருதா தெரியல. சில பேர் அந்த ஆசிரமம் கட்டுவாங்க இங்கே யாரும் அவங்க கட்டலை, அப்படி கட்டி அதை வெளியில் எடுக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு உலகத்தில் நமக்கு யாரும் எந்த டெக்னிக் சொல்லி கொடுக்கல. நம்ம உள்ள அமுகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்க, வெளியில எடுக்கிறதுக்கு டெக்னிக் சொல்லி கொடுக்கல. சரிங்களா? அதனால நல்ல அனுபவம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க, நல்லா டான்ஸ் பண்ணீங்க. இன்னும் வீட்டில் கொஞ்சம் அப்பப்போ ஆடி பழகுங்க. கார்த்திகை கிட்ட ஒரு உறுதிமொழி சொல்லியிருக்கான், ஐயா இந்த பயிற்சியை நான் வந்து எங்கள் வீட்டில் போய் கர்வசாட்டி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி சொல்லியிருக்கேன். ஐயா ஒரு சந்தேகம் கிளியர் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம இந்த கேத்தரைசிங்ல சிரிக்கிறது, அழறது, ஜிப்ரிஷ் பேசுறது இருக்குல்ல, அது வந்து அவங்க விருப்பத்துக்கு எது ஒன்றா பேசிக்கலாம். எது உங்களுக்கு தோணுதை பண்ணணும். சிரிக்கணும் தோணுனா சிரிக்க, உலகணும் தோணுனா உலக, இப்போ நம்ம தோணுனா அழகு. இதுல வந்து இதைத்தான் பண்ணணும் இல்லை, ஒரு டைம் எதுவுமே கிடையாது. ஆமா, நமக்குள்ள எந்த கல்வி வெளியே வரணும்னு நினைக்கிறோ அது வெளியே. இதுதான் வரணும்னு நீங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா அதை எதிர்பார்க்கு. அப்படி இல்லை, இயல்பா என்ன வரணும் அது எப்படியாவது வெளிப்படுத்தணும். வாழ்வாளர்